கூகுள் முதலீட்டை யார் பெறுகிறார்கள் என்ற போட்டியில் கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநில அமைச்சர்கள் சமூக ஊடகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரணம், கூகுள் நிறுவனம் விசாகப்பட்டினத்தில் செய்யவுள்ள $15 பில்லியன் முதலீடு. இந்த முதலீட்டை பெற ஆந்திர அரசு கொடுக்கும் சலுகைகள் பற்றியே இரு மாநில தலைவர்களும் வாதம் செய்து வருகின்றனர். கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே, ஆந்திர அரசு முதலீட்டை பெற அதிக சலுகைகள் கொடுக்கிறது, இது செலவு அதிகமானது என்று விமர்சித்தார். அதற்கு பதிலளித்த ஆந்திர ஐடி அமைச்சர் நாரா லோகேஷ், ஆந்திர உணவு காரமாய் இருக்கும், நம்ம முதலீடுகளும் அதுபோல காரமாய் இருக்கு, இதை பார்த்து சிலர் எரிச்சல் படுறாங்க என சமூக வலைதளத்தில் எழுதினார். இதற்கு பதிலாக கர்நாடக அமைச்சர் கார்கே மீண்டும், சாப்பாட்டில் காரம் சுவையாக இருந்தாலும் உடலுக்கு சமநிலை உணவே முக்கியம், அதுபோல அரசுக்கு சமநிலையான பட்ஜெட் முக்கியம், ஆந்திராவின் கடன்கள் மிகவும் அதிகமாகிவிட்டன என்று குற்றம் சாட்டினார். மேலும் கூறிய அவர், ஆந்திர அரசு தற்போது மொத்தத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்திருக்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் 1.61 லட்சம் கோடி ரூபாய் கடன் எடுத்துள்ளது. அதற்கு லோகேஷ் பதில் என்னவென்றால், கர்நாடக அரசு தங்களது பிரச்சனைகளை தீர்க்கட்டும், அங்கே மின்தடை, சாலைகள் பிரச்சனை என்று தொழிலதிபர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், முதலில் அதை சரி செய்ய வேண்டும் என்றார். மேலும் கூறிய அவர், நாங்கள் புதிய மாநிலம், வேலைவாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் பெற எந்த வாய்ப்பையும் பயன்படுத்துவோம், மாநில போட்டி அதிகமானால் இந்தியா இன்னும் வேகமாக வளரும் என்று கூறினார். அதற்கு பதிலளித்த கார்கே, பலவீனமான மாநிலங்கள் வலுவான நகரங்களை பார்த்து உதவி பெறுவது சாதாரணம், ஆனால் அதை அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டாக மாற்றிவிட்டால் அது பலவீனத்தையும் காட்டும் என்றார். மேலும் அவர் பெங்களூருவின் வளர்ச்சியையும் எடுத்துக்காட்டினார். ஃபர்ஸ்ட் ஒன், 2035 வரை பெங்களூரு வருடம் 8.5% வளர்ச்சி பெறும். செகண்ட் ஒன், இது உலகில் மிக வேகமாக வளரக்கூடிய நகரங்களில் ஒன்று. தேர்ட் ஒன், மக்கள் தொகை விரைவில் 1.44 கோடி ஆகும். ஆந்திராவின் விவசாயிகளே அங்கே நிலத்திட்டத்தை எதிர்க்கிறார்கள், நாங்கள் அகந்தையை அல்ல வளர்ச்சியை தேர்வு செய்கிறோம் என்றார். இது சமூக வலைதளங்களில் விவாதமாக தற்போது மாறி வருகிறது.